ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து தரிசனம்லாம் பண்ணிவிட்டுங்க நம்ம வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு தாங்க கிளம்பிட்டோம். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. இயர்லி மார்னிங் வந்தோம்னா அந்த காடோட வைபே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸாக இருக்குங்க. பட் நான் வந்து 10 தாங்க இன்றைக்கி டுடே வந்து பார்த்திங்கன்னா 10 தான் வந்திருந்தேன். ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க. யாரும் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஒசூரில் இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒசூர் லோக்கல் பேக்கேஜ் தாங்க எடுத்திருக்கோம். எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காந்தி நகரில் தாங்க எடுத்திருக்கோம். காந்தி நகர் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக ஒரு டெம்பிள் போவோங்க. போயிட்டு சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ண போகலாங்க. கஸ்டமர் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளும் வந்து ஓகே சொல்லியிருக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து டே வந்து பார்த்திங்கன்னா 16th April 2026ங்க. இப்போ வந்து எக்ஸாக்டாக டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10:35 ஆயிடுச்சுங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு கஸ்டமரோட லொக்கேஷன் போகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இன்னும் கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 kilometers இருக்குங்க. நம்ம கோயிலுக்கு போகலாங்க. வாங்க கோயில் போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோங்க. இப்போ நம்ம இந்த என்ன கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தன்வந்திரி அப்படிங்கிற ஒரு டெம்பிள் தாங்க, ஒசூரில் இருக்க தன்வந்திரி டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த டெம்பிள் எங்கே லொக்கேஷன் இருக்குது அப்படின்னா சென்ட் பீட்டர்ஸ் காலேஜுக்குள்ளார தாங்க இருக்குது. நம்ம வந்து டெம்பிள்குள்ளாரெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரமும் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக டெம்பிள் இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமரை பிக்கப் பண்ண போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சென்ட் பீட்டர்ஸ் காலேஜுக்குள்ளார இப்போ மெடிக்கல் காலேஜுக்குள்ளார தாங்க இருக்கோம். இந்த பக்கம் காலேஜ், இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுங்க. இப்போ நம்ம வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோங்க. போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர் இன்றைக்கி நம்ம எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. நீங்களும் இந்த பக்கம் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இயர்லி மார்னிங் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. எத்தனை பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து ஒசூர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் வந்துவிட்டோம். இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 11:49 தாங்க ஆகுது. ஒரு 10 minutes முன்னாடியே வந்துட்டோம். கஸ்டமருக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டோங்க வந்துட்டோம் அப்படின்னு. கஸ்டமரும் ரெடியாக இருக்கேன் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக கஸ்டமர் கால் பண்ணி கஸ்டமருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. நம்ம அவ்வளோதாங்க, கிளம்பலாங்க. ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேங்க் தான். கஸ்டமர் வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லினா இண்டஸ்ட்ரியல் பேங்கில் தாங்க இருக்கோம். கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம வந்து காந்தி நகர்லேருந்து வரப்போ பத்தலப்பள்ளி தாண்டி சீதாராம் மேடில் வந்து சர்வீஸ் ரோடு எடுக்கணுங்க. சர்வீஸ் ரோடு எடுத்து வந்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து இப்போ பெப்பர்மெண்ட் ஹோட்டல் இருக்குங்க. ஹோட்டல் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேங்க் வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ஏஞ்சல் நீட்டாக வந்து மார்னிங்கே நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து நிப்பாட்டிட்டோங்க. நம்ம ஒயிட் ஏஞ்சல் வந்து வெளியிலேருந்து பார்க்குற லுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்ப்போங்க. நீங்களே பார்ப்பீங்க. நம்ம கரெக்டாக வந்து இண்டஸ்ட்ரியல் பேங்க்கில் கரெக்டாக வந்து பார்க்கிங் போட்டு அப்படியே நம்ம ஒயிட் ஏஞ்சலில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒசூரோட நிலமை எப்படி இருக்குன்னா வெயில் வந்து ரொம்ப தாக்கமே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் வெளியில் இம்பார்ட்டண்ட்டாக வெளியில் வர மாதிரி இருந்தால் வாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு ஈவினிங் டைம் வாங்க. இப்போ எக்ஸாக்டாக டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 11:06 ஆகுதுங்க. நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 11:55 பிக்கப் பண்ணியிருந்தோம். வரத்துக்கு ஒரு 10 minutes ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2nd place வந்திருக்கோம். அது வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓல்டு GH தாங்க வந்திருக்கோம். குணம் ஹாஸ்பிட்டல், காவேரி ஹாஸ்பிட்டல் அந்த ரோடு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பேக் சைட் தெரியுது பாருங்கள். CSI சர்ச் மெயின் சர்ச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். கஸ்டமர் இங்கே ஒரு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2nd placeல வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. கஸ்டமர் வந்து எவ்வளோ நேரம் கழித்து வராங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒசூரில் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பேக்கேஜ் தாங்க ஓட்ட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த இடம் வந்து எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கும் ஒசூரில் வந்து கண்டிப்பாக கேப் வந்து தேவைப்படுது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேங்க, நம்பர் தரேங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து கேப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள்.
கால் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து நம்மள்ட்ட கண்டிப்பாக புக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் நம்மக்கிட்ட புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் நம்மளே தாங்க நீங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளோட வண்டி நம்மளோட ஜேர்னி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்துட்டாங்க. கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பி வந்தோங்க. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகா ஜூஸ் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் கடை வந்து பார்த்துருந்தோங்க. ஸோ கஸ்டமர் வந்து உடனே வந்து ஒரு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் ஒன்று சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முலாம்பழம் ஜூஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். உண்மையாலுமே வந்து ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. லெவலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருந்தாங்க. இந்த முலாம்பழம் ஜூஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 50 ரூபா தாங்க. ஒரு ஜூஸ் வந்து 50 ரூபா தான். கண்டிப்பாக அந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காக ஒரு முலாம்பழம் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. ஏன்னா வெயில் வந்து இருக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஒசூரில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து ஒரு முலாம்பழம் ஜூஸ் வாங்கிட்டு குடிச்சிட்டு நம்மளும் கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:10 ஆகுதுங்க. கஸ்டமரை எங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தின்னூரில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க குருவாயூர் நகரில். ஸோ அந்த கைவினைப் பொருட்கள் அந்த எக்ஸிபிஷனில் தான் வந்து கஸ்டமர் ஒரு 10 நிமிஷம் அது வழியாக வந்தவங்க ஆக்சிஸ் பேங்க் வந்தோம். ஸோ அப்படியே எக்ஸிபிஷனும் போட்டிருந்தோம். சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிருக்காங்க. கொஞ்சம் ஈவினிங் டைமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. ஆனால் இந்த டைமில் வந்து எப்படி எக்ஸிபிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1:52 ஆச்சுங்க. இப்போ கரெக்டாக நம்ம வந்து எந்த லொக்கேஷனில் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லென்ஸ்கார்ட் பாகலூர் ரோடு லென்ஸ்கார்ட்டுக்கிட்ட தாங்க இருக்கோம். கஸ்டமர் இங்கே நெக்ஸ்ட்டு இடத்துக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். கரெக்டாக லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாகலூர் ரோட்டில் லென்ஸ்கார்ட்டில் இருக்கிற இடத்துல நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா லட்சுமி சினிமாஸ் போவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல தாங்க எக்ஸாக்டாக வந்து இருக்கோங்க. இங்கே இறக்கி விட்ருக்கோம். பார்க்கலாங்க இங்கே எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்போசிட் கடைக்கு தாங்க போயிருக்காங்க. எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக 2:35 ஆயிடுச்சுங்க. இப்போ கஸ்டமரும் வந்துட்டாங்க. நம்மளும் இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ அடுத்த லொக்கேஷன் வந்து கஸ்டமர் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா மேக்ஸ் ஷோரூமில், அதே பாகலூர் ரோட்டில் மேக்ஸ் ஷோரூமுக்கு வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஓகே மேடம் நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸ் ஷோரூம்கிட்ட வந்துட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வெயிட் பண்ணி திருப்பி அடுத்த பாயிண்ட் எங்கே போகிறாங்கன்னு கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கஸ்டமர் வந்து மேக்ஸ் ஷோரூமில் இறக்கி விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க கஸ்டமருக்கோசரம். இன்னும் வந்து 2-3 இடம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. இன்னும் லஞ்ச் வேறு சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3:35 ஆகுதுங்க. இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேருந்து புறப்பட்டு இப்போ வந்து அப்படியே பிக் பஜார் வந்து வந்திருக்கோங்க. பழைய நேம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பஜாருங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து மாற்றிட்டாங்க, ஸ்மார்ட் பஜார் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. கஸ்டமர் இங்கேயும் வந்து பர்ச்சேஸுக்கு தாங்க போயிருக்காங்க. இங்கே எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது தெரிலைங்க. பார்ப்போங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எப்படி இன்றைக்கி ஒரு 12 ஹவர்ஸ் பேக்கேஜில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock வந்து கஸ்டமரை வந்து பிக்கப் பண்ணியிருந்தோங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3:36 ஆயிடுச்சுங்க டைம் வந்து. பார்க்கலாங்க ஸ்மார்ட் பஜாரில் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு இடம் வந்து போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிக்கப் பண்ண அவங்க ஹவுஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு பேக்கேஜ் முடிஞ்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து காந்தி நகர்லேருந்து அப்படியே குமுதப்பள்ளி வந்து அப்படியே ஹைவேயில் ஏறி நம்ம டுவர்ட்ஸ் வந்து அப்படியே பத்தலப்பள்ளி போயிடலாங்க. ஒரு அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு தெரிலைங்க. ஏதோ இங்கே எப்படி திருப்புவாருன்னு தெரில, ஏதோ திருப்பிட்டுருக்காரு. ஸோ ஓகேங்க நம்மளுக்கு அப்படியே ரைட்டில் கொஞ்சம் இடம் இருக்குங்க. அப்படியே நம்ம ரைட்டில் ஏறி ஹைவேல மேலே ஏறிடலாங்க. ஏறினோம்னா அப்படியே டுவர்ட்ஸ் பத்தலப்பள்ளியில் ட்ராப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து கேப் தேவைப்படுது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக வந்து நம்பர் கொடுத்துருக்கேங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். நம்ம கேப் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நம்மகிட்ட 7 சீட்ரு 4 சீட்ரு டெம்போ ட்ராவலர் எல்லாமே ஆல் வண்டி வந்து இருக்குங்க நம்மள்கிட்ட. ஸோ உங்களுக்கு எங்கே போகணும் அவுட் ஸ்டேஷன்னாலும் ஓகே, இல்லை லோக்கல்னாலும் சரி, எதுனாலும் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காச்சும் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1 டே பேக்கேஜ் எப்படி போச்சு அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து வீட்டுக்கு தாங்க போகிறோம்.
வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டியூட்டி ஏதாச்சும் இருந்தால் நம்ம வந்து அந்த டியூட்டிக்கு கிளம்பலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோனாலும் டக்குன்னு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க் யூ டு ஆல்.